நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இந்திரநீலம் அத்தியாயம் 79. சிறகசைக்காமல் விண்ணுக்குச் சுழன்றேறும் இரு பருந்துகள் என நகர் மையத்தில் அமைந்த யாதவரின் அரண்மனை நோக்கி புரிசுழல் சாலையில் ஏறிச் சென்றபோது சாத்தியகி மெல்ல மெல்ல ஒலி அவிந்து இன்ப என்றாகிவிட்டிருப்பதை திருஷ்டத்யும்னன் உணர்ந்தான். முன்னால் சென்றபோது தொடர்ந்து வரும் புரவியின் மேல் சாத்தியகி இல்லை என்றே தோன்ற துணுக்குற்று இருமுறை திரும்பி நோக்கினான். ஒருமுறை சாத்தியகியின் விழிகளை சந்தித்த போது அவை தன்னை அறியவில்லை என்றுணர்ந்து திரும்பிக் கொண்டு அறியா அச்சம் ஒன்று தன்னுள் நிகழ்வதை அறிந்தான். ஏதாவது ஒன்றை அவனிடம் கேட்பதனூடாக அவன் மேல் இறங்கிச் சூழ்ந்து அவ்வொலியின்மையை கிழிக்க முடியும் என்று எண்ணினான். ஆனால் அவன் உள்ளத்தில் எழுந்த ஒவ்வொரு சொல்லும் பொருளிழந்து கூறற்று தெரிந்தன. பலமுறை சொற்களை எடுத்து நெருடி பின் நழுவ விட்டு இறுதியில் பெரும் மூச்சுடன் புரவி மேல் சற்று அசைந்து அமர்ந்தான். 12வது பாதை வளைவை கடந்தபோது இயல்பாக விழி திருப்பிய திருஷ்டத்யும்னன் வியந்து கடிவாளத்தை பற்றி இழுத்து நிறுத்தி எதிர்ச்சுவரை நோக்கினான். திரும்பி சாத்தியகியை நோக்கிவிட்டு வியப்பு சொல் ஒன்று ஒலியின்மையாக தங்கிய உதடுகளுடன் மீண்டும் அச்சுவரை நோக்கினான். இணைக்குன்று மேல் எழுந்த துவாரகையின் பெருவாயில் அச்சுவரில் தலை கீழ் நிழல் வடிவில் விழுந்து கிடந்தது. விழி மயக்கா என்று வியந்து புரவியை ஒரு எட்டு எடுக்க வைத்து தலை நீட்டி மீண்டும் நோக்கினான். நிழல் கொள்ளும் பல 100 தோற்றங்களில் ஒன்று போலும் என்று சொன்ன சித்தத்தை உறைய வைத்தபடி அது அதுவேதான் என்று எக்களித்தது அவனுள் உறையும் சிறுவனின் நோக்கு. ஒவ்வொரு சிற்பமும் நிழலுருவாக தெரிய நீர்ப்பாவை போல மெல்ல அசைந்தபடி தெரிந்தது பெருவாயில். அந்த மாளிகை தன் வெண் பளிங்கு மார்பின் மேல் அணிந்த அட்டிகை போல் இருந்தது. திருஷ்டத்யும்னன் அருகே வந்து நின்ற சாத்தியகியிடம் பெருவாயில் என்றான். சாத்தியகி ஆம், காலையிலும் மாலையிலும் இளவெயில் எழும்போது சில சுவர்களில் பெருவாயிலின் இத்தலை கீழ் வடிவம் எழுவதுண்டு என்றான். திருஷ்டத்யும்னன் எவ்வாறு என்று நோக்க சாத்தியகி கை நீட்டி அதோ அந்த மாளிகையின் சிறு சாளரம் துளைவிழி என மாறி அப்பால் எழுந்த பெருவாயில் மேல் விழுந்த ஒளியை அள்ளி இங்கு தலைகீழாக சரித்து காட்டுகிறது என்றான். திருஷ்டத்யும்னன் புரிந்து கொண்டு ஆம், சில ஆலயங்களிலேயே இவ்வமைப்பு உள்ளது. முகப்பு பெருங்கோபுரம் உள்ளறை ஒன்றின் சுவரில் தலைகீழாக தெரியும் என்றான். ஆனால் அதை மிகச் சிறிய நிழலாகவே கண்டுள்ளேன் என்றான். சாத்தியகி இங்கு அனைத்துமே பெரியவை என்று சொன்ன பின் நீள் மூச்சு விட்டான். மீண்டும் ஒருமுறை அக்கோபுரத்தை நோக்கிய பின் செல்வோம் என்றான் திருஷ்டத்யும்னன். புரவிகள் எடைமிக்க குளம்போசையுடன் கற்பாலங்களை மிதித்து முன் சென்றன. இறுதி வளைவிற்கு அப்பால் தொலைவில் வெண் சுண்ணத்தில் எழுந்த இளைய யாதவரின் மாளிகை தெரிந்தது. நிறைவகுத்த பெருந்தூண்களுடன் அது தந்தத்தால் செதுக்கப்பட்ட சீப்பு போல என்று திருஷ்டத்யும்னன் நினைத்தான். அக்கணமே சாத்தியகி பூதம் ஒன்றின் பல்நிறை விரிந்த நகைப்பு என்றான். திருஷ்டத்யும்னன் திரும்பி அவனை நோக்க அச்சம் எழுந்த முகத்துடன் கடிவாளத்தை நரம்பு புடைக்க இறுக பற்றி இறுகிய பற்களின் ஊடாக நாகச்சீரல் போல எழுந்த குரலில் இல்லை, நான் அங்கு வரப்போவதில்லை பாஞ்சாலரே என்றான். சாத்தியகி அப்பேருருவ புன்னகையை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஏன் என்றான் திருஷ்டத்யும்னன். அது அம்மாளிகையின் தூண் நிறை என்று நடுங்கும் கைகளால் சுட்டி சாத்தியகி சொன்னான். ஒரு மாளிகை புன்னகை என மாறுவதை இப்போதுதான் பார்க்கிறேன். எப்போதும் இது என்னை நோக்கி இளிவரல் நகை விடுத்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. இப்போதுதான் நான் அதை காண்கிறேன். மெல்லிய விம்மலால் இடறிய குரலில் இல்லை பாஞ்சாலரே, அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் எனக்கில்லை என்றான் திருஷ்டத்யும்னன். யாதவரே என்று சொல்லி அவன் புரவியின் கடிவாளத்தை பற்ற கை நீட்டி சாய்வதற்குள் சாத்தியகி கால்களை ஓங்கி புரவியின் விழாவில் உதைத்து கடிவாளத்தை இழுத்து அதை திருப்பி உருளை கற்கள் மலை இறங்கும் ஒலியுடன் கல்பாவிய சரிவு பாதையில் சுழன்றிழிந்து சென்றான். அவன் புரவியின் வால் சுழல்வதை பின்னங்கால் சதைகள் நெகிழ்வதை சில கணங்கள் நோக்கிவிட்டு யாதவரே என்று கூவியபடி தன் புரவியையும் குதிமுள்ளால் குத்தி எழுப்பி அது கனைத்து காற்றில் எழுந்து முன்குழம்பு மண்ணை அரைந்து பின் குழம்பு அதை தொடர்ந்து விழ விரைந்து சென்றான்.
சாத்தியகியின் புரவி பேயெழுந்தது போல கனைத்தபடி எதிரே வந்த பிற புரவிகளையும் வணிகர்களின் மஞ்சள்களையும் சுமையேறிய அத்திரிகளையும் ஊடுருவிச் சென்றது. வௌவால் போல அறியா விழியொன்றால் செலுத்தப்பட்டது அது என்று தோன்றியது. அப்புரவி சென்ற வழியையே அவனும் தேர்ந்ததால் திருஷ்டத்யும்னனும் அதை தொடர முடிந்தது. விலகுங்கள் விலகுங்கள் என கூவியபடியே அவன் சென்றான். அரசனிடும் பாதையில் சென்ற 12 சுழல் வழிகளையும் திரும்ப இறங்கி பக்கவாட்டில் கிளைத்த சூதர் தெருவுக்குள் நுழைந்தான் சாத்தியகி. திருஷ்டத்யும்னன் அவனிடமிருந்து விலகாது தொடர்ந்தான். உடம்பெங்கும் மூச்சின் அனல் பரவ குழலிலிருந்தும் காதுகளின் இதழ்களிலிருந்தும் எதிர்காற்றில் வியர்வை சிதறி தெரித்தது. சாத்தியகி புரவியை இழுத்து நிறுத்த முயல விரைவழியாத அப்புரவி சக்கரம் போல மும்முறை சுற்றி கால்களை மாறி மாறி உதைத்து தலை தாழ்த்தி நுரை தொங்க மூக்கு விடைத்து சீறி விழி உருட்டி நின்றது. அவனை தொடர்ந்த திருஷ்டத்யும்னனின் புரவி அதனை சற்று வளைந்து கடந்து ஒருமுறை வட்டமிட்டு எதிராக நின்றது. யாதவரே, என்ன செய்கிறீர் என்றான் திருஷ்டத்யும்னன் பேயெழுந்த விழிகளுடன். என்ன என்ன என்றான் சாத்தியகி. என்ன செய்கிறீர்? எப்படி வந்தீர் தெரியுமா? உமது புரவி குழம்புகளில் சிக்கி எவரேனும் உயிரிழந்திருக்கவும் கூடும். தெய்வங்கள் துணை இருந்ததால் தப்பினீர் என்றான். சாத்தியகி பித்தனின் நோக்குடன் என்றான். யாதவரே யாதவரே என்று திருஷ்டத்யும்னன் உரக்க அழைத்தான். சிறகற்று மண்ணில் விழுந்தவனைப் போல ஓருடல் அசைவுடன் சாத்தியகி மீண்டான். தலை தூக்கி பாஞ்சாலரே என்றான். திருஷ்டத்யும்னன், யாதவரே, அனைத்தையும் உதறி அவர் முன் அம்மணமாக நிற்கும் பொருட்டு சென்றவர் நீங்கள் என்றான். என்னால் இயலவில்லை பாஞ்சாலரே, ஒவ்வொன்றாக கழற்றி கொண்டு வந்தேன். கையளவுக்கு மட்டும் எஞ்சிய ஒன்று என்னை தடுத்தது. அச்சிறு ஆணவமே என்னை நான் என்று ஆக்குகிறது. இப்பெயரை, இக்குலத்தை, இவ்வுடலை, இவ்விழைவை நான் சூடச் செய்கிறது. அதையும் இழந்தால் உப்புப்பாவை கடலை அடைந்தது போல் நான் எஞ்ச மாட்டேன். மீட்பும் இறப்பும் இன்மையும் ஒன்றென ஆகும் ஒரு தருணம் அது, சாத்தியகி சொன்னான். அடியில ஆழம் ஒன்றின் இறுதி விளிம்பை அடைந்தது போலும் உடல் மெய்ப்புற்றது. அவ்வாழத்தில் இருந்து எழுந்து வந்த கடும் குளிர்காற்று போல அச்சம் என்னை பின்தள்ளியது. என்னால் அங்கு வர முடியாது. எத்தனை கீழ்மகனாக எஞ்சினாலும் சரி, தீரா நரகத்தின் இழி சேற்றில் புழுவென நெளிந்தாலும் சரி, இவ்வாணவம் ஒரு துளி என்னிடம் எஞ்சியிருக்க வேண்டும். இது மட்டுமே நான். இக்கீழ்மையின் நிழல் துண்டு மட்டுமே சாத்தியகி என்னும் வீரன். இறப்புக்கு அஞ்சுகிறீர்களா என்றான் திருஷ்டத்யும்னன். பாஞ்சாலரே என்று குருநாதரின் கால்களை தொட்டு வணங்கி முதல் படைக்கலத்தை எடுத்து களம் நிற்கிறானோ அன்றே போர் வீரன் இறப்பின் மீதுள்ள அச்சத்தை வென்றிருப்பான். ஆனால் அடையாளம் அழிவதை, ஆணவம் கழிவதை அவன் தாழமாட்டான். வீரனின் இறப்பென்பது உண்மையில் அதுவே என்றான். திருஷ்டத்யும்னன் சாத்தியகியின் அருகே புரவியை செலுத்தி அவன் தோளை தொட்டான். அக்கணத்து உணர்வெழுச்சியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது யாதவரே. ஆனால் அது ஒரு கணம்தான். தீயவை செய்வதற்கு முன் கடக்க வேண்டிய ஒரு கணம் உண்டு என்று ஒரு முறை என் ஆசிரியர் சொன்னார். 108 தெய்வங்களால் காக்கப்படும் பெரும் அகழியது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முகம் கொண்டு எழுந்து வந்து நம்மை விலக்கும். மூதாதை என, குல தெய்வங்கள் என, அறநெறிகள் என, அயலென, உறவென, குலமென, குடியென, கல்வியென, அகச்சான்று என உருக்கொண்டு சின்னந்தும் அழுதும் நயந்தும் பேருரு காட்டியும் பேதையென நின்றும் சொல்லெடுக்கும். ஒரு கணத்தில் அவற்றை தாண்டி சென்றுதான் தீயவை அவற்றையும் நாம் ஆற்றுகிறோம். பின்பொரு நாள் துரோணரின் அச்சொற்களை எண்ணிக்கொண்டிருந்த போது நான் அறிந்தேன், நல்லவை ஆற்றுவதற்கும் அதே ஒரு கண தடையே உள்ளது என்றான் திருஷ்டத்யும்னன். அதே அடியிலா அகழி. 108 பாதாள தெய்வங்கள் அங்கும் எழுந்து வருகின்றன. அச்சமென, ஐயமென, விழைவென, ஆணவமென உரு காட்டுகின்றன. அக்கணத்தை கடந்து நாம் உரியவற்றை, இன்றியமையாதவற்றை, மேன்மையானவற்றை, முழுமையை அடைய முடியும். ஒரு கணம்தான் யாதவரே. என் கை பற்றி கொள்ளுங்கள். அவ்வகழியை இணைந்தே கடந்து செல்வோம். இத்தருணத்தில் அதை கடக்காவிடில் பிறகு ஒருபோதும் அது நிகழாமல் ஆகிவிடும். ஒரு கணம் விரிந்து ஒரு பிறவி என்றாகலாம். 7 பிறவி என எழலாம். முடிவிலி கூட ஆகலாம். சாத்தியகி தன் புரவியின் கழுத்தில் வளைந்து முகம் பதித்து கொண்டான்.
அவன் கண்களிலிருந்து நீர் உதிர்ந்து அதன் பிடரி மயிரில் சொட்டியது. வருக என்று மிக தாழ்ந்த குரலில் திருஷ்டத்யும்னன் அழைத்தான். அவ்வொலியை தன் உடலில் பரவிய தோல் பரப்பால் கேட்டான். வருக என்று மேலும் குரல் தழைந்து அவன் அழைத்த போது ஒவ்வொரு மயிர்காலும் அதை கேட்டு அசைந்தது. சாத்தியகி நெஞ்சு முட்டிய நீள் மூச்சை வெளியிட்டான். அக்கணத்தில் என அப்பால் ஒரு தட்டு மணி முழங்கியது. பீலி விழி அறியும் பொய்மை அனைத்தும், பீலி விழி அறியும் பொய்மை அனைத்தும், பீலி விழியன்றி மெய்மைக்கு ஏது காவல்? நெஞ்சே, பீலி விழி அன்றி விண்ணறிந்த மண்ணறிந்த பிரிதேது என்று பாடியபடி சூதன் ஒருவன் பக்கவாட்டு சந்து ஒன்றிலிருந்து அவர்கள் முன் தோன்றினான். பாடியபடியே அவர்களை நோக்கி புன்னகைத்து கடந்து சென்றான். பீலி விழி இமைப்பதில்லை. விழி இமைக்கும் இடைவெளிகளில் வாழும் தெய்வங்களே, உங்களை பார்க்கும் விழி அது ஒன்றே அல்லவா? திருஷ்டத்யும்னன் அப்போது அவ்வுணர்ச்சிகள் அனைத்தையும் அடுமனை மனங்களை அள்ளி அகற்றும் சாளரக்காற்று போல அந்த பாட்டு விளக்குவதை அறிந்தான். சூதரே என்றான். சூதன் நின்று, வணங்குகிறேன் இளவரசே என்றான். இப்பாடல் எதில் உள்ளது என்றான். இது விழிப்பீலி என்ற குறுங்காவியம். எனது குருமரபின் 7வது ஆசிரியர் கச்சரால் எழுதப்பட்டது. நாங்கள் இதை பாடி அலைகிறோம் என்றான். பாடுங்கள் என்றான் திருஷ்டத்யும்னன். கால் சுழற்றி புறவியிலிருந்து இறங்கியபடி திரும்பி சாத்தியகியிடம், வருக யாதவரே என்றான். சாத்தியகி அசையாமல் இருந்தான். வருக யாதவரே, இது ஒரு தருணமாக அமையலாமே என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி எடைமிக்க உடலை மெல்ல புறவியிலிருந்து இறக்கி தள்ளாடுவது போல ஒரு கணம் நின்றபடி அவர்களை நோக்கினான். பின்னர் நெடுமூச்சுடன் கடிவாளத்தை புறவி மேல் வீசிவிட்டு திருஷ்டத்யும்னனை தொடர்ந்தான். அருகே இருந்த கல் மண்டபத்தின் திண்ணையில் திருஷ்டத்யும்னன் ஏறி அமர்ந்து கொண்டு, அமருங்கள் யாதவரே என்றான். உடலை கால்களால் உந்தி முன் செலுத்தி வந்து அவன் அருகே அமர்ந்து கைகளை நெஞ்சில் கட்டி தலை குனிந்து அமர்ந்தான் சாத்தியகி. புன்னகையுடன் அவர்கள் முன் வந்து எதிர்ப்படியில் அமர்ந்து கொண்ட சூதன், தொடக்கத்தில் இருந்தே பாடலாமா என்றான். ஆம் என்றான் திருஷ்டத்யும்னன். சூதன் தன் தட்டுமணியின் சீரான தாளத்துடன் பாடத் தொடங்கினான். இனியவர்களே கேளுங்கள், இளையோன் கதை கேளுங்கள், கொண்டு வந்த வினை கணக்கு தீர்க்கும் மானுடரே கேளுங்கள், இங்கெழுந்த வாழ்வின் இன்சுவை அனைத்தும் தேடும் இளையோரே கேளுங்கள், வாழ் ஏந்தி புகழியீட்டும் வீரரே கேளுங்கள், இது அவந்தி நாட்டு அரசியின் கதை. அவளை மித்திரவிந்தை என்றனர் மூத்தோர், அன்னை சுதத்தை என்றார், தந்தை சுவகை என்றார், குலம்பழுத்தும் பாவலரோ சிபிமன்னன் குலக்கொடியான அவளை சைப்பே என்றனர். தொல்புகழ் அவந்தியின் மன்னர் ஜெயசேனன் துணைவி ரஜதி தேவியில் பெற்றெடுத்த புதல்வி அவள். திருமகள் என குலமெழுந்தவள். அவள் அடிசேர் மண்ணை வணங்கி அலகிலா செல்வமடைந்து பொலிக. ஆம், அவ்வாறே ஆகுக. அவந்தி நாடாளும் சத்திரிய தொல்குடி மாமன்னர் ஜெயசேனர் மதுவனத்து யாதவ குடித்தலைவர் சூரசேனரின் இளைய மனைவி சித்திதாத்ரியின் மகள் ரஜதி தேவியை மணந்த போது சத்திரிய அவைகளில் இளிவரல் எழுந்தது. குலம் இழந்து முடிமீது அவன் நிழல் விழச் செய்தார் ஜெயசேனர் என்றனர். ஆனால் சர்மாவதியின் எல்லையில் அமைந்த அவந்தி நாடு 7 ஆசுர சிறு நாடுகளால் சூழப்பட்டிருந்தது. தலைக்கு மேல் பெரும் பாறைகள் உருண்டமர்ந்திருக்க, நடுவே கைக்குழந்தையை இடையில் சூடி நின்றிருக்கும் பதற்றத்தை எப்போதும் கொண்டிருந்தார் ஜெயசேனர். பெருநாடுகளோ ஆசுர குடிகளை அஞ்சி அவர் வந்து தங்கள் காலடியில் பணிய வேண்டுமென எதிர்பார்த்தன. மதுராவை யாதவர் வென்றதும் ஒரு புது காலகட்டம் தொடங்கவிருப்பதை உணர்ந்தார். கிருஷ்ணி குலத்து வசுதேவரின் தங்கை அழகி என்றும் நூலறிந்தவள் என்றும் அறிந்தார். பொன்னும் மணியும் கன்னியாசுல்கம் என அனுப்பி வசுதேவரின் வாக்கு பெற்று சித்திதாத்ரியின் உள்ளத்தை வென்றார். தயங்கிய சூரசேனரை கணியச் செய்து மணவாக்கு பெற்று ரஜதி தேவியை அடைந்தார். அவர்களுக்கு 9 பேர் அழகுகளும் சங்கு சக்கர குறியுமாக மகள் ஒருத்தி பிறந்ததும் சத்திரியரின் இழி நகைகள் பொறாமைகளாக மாறின. மித்திரவிந்தை சூதர்களின் சொற்கள் வழியாக இளவேனிலில் வேங்கை மரம் முதிர்த்த மலர்கள் ஊரெங்கும் பரவி மணப்பது போல் புகழ் பெற்றாள். ஜெயசேனரின் பட்டத்தரசியான மாளவத்து குலமகள் பார்கவிக்கு விந்தர் அணுவிந்தர் என 2 மைந்தர்கள் அப்போதே தோள் பெருத்து போர்க்குண்டலம் அணிந்து விட்டிருந்தனர். இருவரும் அரசர் யாதவ இளவரசியை மணந்ததை விரும்பவில்லை.
யாதவர் படை துணையுடன் அசுர மன்னர்களை வென்றனர். அதன் பின் ஒவ்வொரு நாளும் யாதவர்களின் படை வல்லமையை எண்ணி அமைதி இழந்தனர். முல்லை எடுக்க முல்லை நாடினோம் இளையோனே, இனி இப்பெரிய முல்லை வீசிவிட்டு முன்னகருவது எங்கனம் என்பதுவே வினா என்றார் விந்தர். ஒவ்வொரு நாளும் சிதல் புற்றென யாதவர் வளர்கிறார்கள். மித்திரவிந்தை பிறந்து இவள் முடிசூடி நாடாழ்வாள் என்று நிமித்திகரின் நற்குறி சான்று பெற்று நாளும் அழகு பொலிய வளரத் தொடங்கிய போது விந்தரும் அணுவிந்தரும் அச்சம் கொண்டனர். இளையோனே, யாதவர்கள் அவள் தங்களுக்குரியவள் என எண்ணுகிறார்கள். துவாரகையில் அமைந்த இளைய யாதவன் அவளை மனம் கொண்டான் என்றால் மாகிஷ்மதி அவர்களின் சொல்லுக்குள் செல்லக்கூடும் என்றார் விந்தர். நம் தந்தையே மாகிஷ்மதியை இடையனின் கால்களில் வைத்து வணங்க உள்ளம் கொண்டிருக்கிறார் என்று ஐயுறுகிறேன் என்றார் அணுவிந்தர். அந்நாளில் ஒருமுறை அஸ்தினபுரியின் அவை விருந்துக்கு சென்ற அவந்தி வேந்தர் விந்தரும் அணுவிந்தரும் காலையில் கதாயுத பயிற்சிக்காக துரியோதனரின் களம் சென்றனர். இரும்பு கதை ஏந்தி ஒரு நாழிகை நேரம் தன்னுடன் தோள் பொருதிய விந்தரை அள்ளி நெஞ்சோடு அணைத்து கொண்டு துரியோதனர் சொன்னார், இன்று முதல் நீர் என் தோழர். வாழ்விலும் முடிவிலும் என்னுடன் இரும். புவியாளும் பெருமன்னனின் விரி தோள்களின் அணைப்பு விந்தரை அகம் நெகிழச் செய்தது. அத்தோள்களில் முகம் சாய்த்து விழி நீர் உகுத்து இன்றென் வாழ்வு நிறைவுற்றது. இனி என்றும் தங்கள் அடிகளில் அமர்பவனாகவே எஞ்சுவேன் என்றார். அன்று உண்டாட்டின் போது அவந்தியின் அரசர் இருவரை தமக்கு இரு பக்கமும் அமரச் செய்து தன் கையால் உணவள்ளி ஊட்டினார் துரியோதனர். தன் தம்பியருடன் சேர்ந்து காணாட அழைத்துச் சென்றார். அஸ்தினபுரியிலிருந்து திரும்புகையில் அணுவிந்தர், மூத்தவரே, நம் இளவரசியை அஸ்தினபுரியின் நாளைய அரசர் கொள்வார் என்றால் எதையும் அஞ்ச வேண்டியதில்லை. யாதவர் அஞ்சும் படைபலம் நமக்கு வரும். நிமித்திகர் சொல் பிழைக்காது நம் இளையோள் பெருநிலத்து முடியும் சூடுவாள். நெஞ்சு விம்ம எழுந்து இளையோனை தோள் சேர்த்து அணைத்து கொண்டு, ஆம், பொன் ஒளிர் பெருவாயில் திறந்தது போல் உணர்கிறேன். இது ஒன்றே வழி என்றார் விந்தர். தன் இளையவளுக்கு துரியோதனர் மணக்கொடை அளிப்பதை ஏற்க விழைவதாக ஓலை தூதொன்றை அனுப்பினார் விந்தர். துரியோதனர் அப்போது காசி நாட்டு இளவரசியை மணந்து மலர்வனமாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார். ஓலை நோக்கிய பின், காசி நாட்டு அரசி ஒப்புவாள் என்றால் அந்த மனம் நிகழட்டும் என்றார். வல்லமை கொண்ட அரசொன்று அரியணைக்கு வலப்பக்கம் நிற்கும் என்றால் அது நன்றே. அவந்தி நாட்டு அரசி அவை புகட்டும் என்று அவர் ஒப்புதல் அளித்தார். அஸ்தினபுரியின் இளவரசர் அவந்தி நாட்டு இளவரசி மித்திரவிந்தியை மணக்க இருக்கிறார் என்று சில நாட்களுக்குள்ளேயே பாரத வருஷம் எங்கும் சூதர்கள் பாடி அலையத் துவங்கினர். அச்செய்தியை அறிந்தார் மூத்தவர் பலராமர். அவை அமர்ந்து இசைத்து கொண்டிருந்த இளையவரின் முன் சென்று நின்று தன் இரு பெரும் கரங்களை ஓங்கி தட்டி, என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மை சூழ்ந்து என்று அறிவாயா? இங்கு வீணே இக்கம்பிகள் எழுப்பும் ஒலியை கேட்டு அமர்ந்திருக்கிறாய், மூடா என்று கூவினார். சொல்லுங்கள் மூத்தவரே என்றார் இளையவர். அறிவிலேயே கேள். சர்மாவதியினூடாக உஜ்ஜயினி வந்து பாலைவன பாதை வழியாக துவாரகைக்கு வருவதே இன்று நம் வணிக பாதையாக உள்ளது. அவந்தியை அஸ்தினபுரி மன உறவுடன் பிணைத்து கொள்ளுமெனில் ஒவ்வொரு முறையும் அஸ்தினபுரிக்கு சுங்கம் கட்டி நாம் இங்கு வரவேண்டியிருக்கும். அது கூடாது. அவந்தி நம்முடனே இருந்தாக வேண்டும். இன்று வரை யாதவர்களால் படை நிறைத்து ஆளப்படும் மாகிஷ்மதி நம் வணிகத்தின் விழுதாக அமைந்துள்ளது. உஜ்ஜயினியும் அவ்வாறே அமைய வேண்டும். வணிகத்தை பற்றி தங்களிடம் யார் சொன்னது மூத்தவரே என்று புன்னகையுடன் கேட்டார் இளையவர். என்னிடம் அக்ரூரர் சொன்னார். சொன்னதுமே இங்கு வந்துவிட்டேன் என்றார் பலராமர். தொடர்ந்து உள்ளே நுழைந்த அக்ரூரர், ஆம் இளையவரே, உஜ்ஜயினி நம் கையை விட்டு செல்லலாகாது என்றார். இளையவர் தன் கையில் இருந்த யாழை அகற்றிவிட்டு எழுந்தார். அவந்தி நாட்டு அரசு குறித்து சூதர் பாடிய பாடல்கள் அனைத்தும் கேட்டுள்ளேன். ஆனால் அவள் என்னை மணக்க விழைகிறாள் என்று அறிந்திலேன். அவ்வுறுதியின்றி அவளை எங்கனம் நான் கொள்ள முடியும்? என்ன பேசுகிறாய் இளையோனே? சத்திரியன் பெண் கொள்வதற்கு பெண்ணுள்ள முசாவும் வழக்கம் உண்டா? நான் சத்திரியன் அல்ல, குழலேந்தி மலர் மரத்தடியில் அமர்ந்திருக்கும் யாதவன் என்றார் இளையவர். யாதவனா என்று கேட்டால் நான் சத்திரியன் என்று மறுமொழி சொல்வாய். உன்னுடன் பேச என்னால் ஆகாது என்று சொல்லி கை தூக்கி, இதோ நான் ஆணையிடுகிறேன், உஜ்ஜயினியின் இளவரசியை நீ கொணர்ந்தாக வேண்டும். மறுமொழி எதுவும் கேட்க விழையேன் என்று சொல்லி பலராமர் வெளியே சென்றார்.
அக்ரூரர். இளையவரே, பிறர் அறியாமல் விரைந்து ஒரு மனத்தன்னேற்பு நிகழ்வை ஜெயசேனர் ஒருக்கக்கூடும். விந்தனும் அணுவிந்தனும் இளவரசியை துரியோதனனுக்கு வாக்களித்திருப்பதாகவே சொல்கிறார்கள். இளையோன், பார்ப்போம் என்றார். எங்கு உதித்து எங்கு அவள் எழுந்தாள் என்று அறிவேன். அங்கு அவள் சென்றாக வேண்டும் அல்லவா என்றார். அக்ரூரர், புரியவில்லை இளையவரே என்றார். அவர் புன்னகை செய்தார். இந்திரநீலம் 79வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.